சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வர் ஜொஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை அவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் எத்தனால் நிறுவனத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தியதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஜொஹான் பெர்னாண்டோ குருநாகலில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டார். இவருக்கு எதிராக பணச்செலவை தடுப்புச் சட்டம், பொது சொத்து சட்டம், அரசாங்க சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தல் மற்றும் குற்றவியல் மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நாளை 31ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதே குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவையும் கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் அவர் தற்போது இருக்கும் இடத்தை போலீசாரால் கண்டறிய முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அவரை தேடி கைது செய்வதற்காக 5 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.